மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திலே 18வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 18வது வசனத்தை வாசிக்க போகிறோம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை. நீங்கள் அந்த 15வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதி உத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாமிசமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே பேதுரு என்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, அதாவது தேவனுடைய சீடர்களிலே மிகவும் முக்கியமான ஒரு சீடன் தான் இந்த பேதுரு. இந்த பேதுரு ஆண்டவரோடு கூட நடந்தவன், மிகவும் ஊழியத்திலே ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒருவன் தான் இந்த பேதுரு. நீங்கள் இவனை குறித்து அநேக இடங்களில் நம்ம வாசிக்க முடியும். எல்லா இடத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா இவன் முன்பு இருக்கணும் அப்படின்னு நினைப்பான். ஆண்டவர் கடல் மேல நடந்து வர்றாரு. அப்போ ஆண்டவரை பார்த்து கேட்கிற, ஆண்டவரே நடந்து வருகிறது நீரே, ஆனால் நானும் நடந்து வரட்டுமா? ஆண்டவர் சொல்றாரு, உடனே நடந்து வாப்பா அப்படின்றாரு. ஆனா அவனால என்ன பண்ண முடியல அப்படின்னா, நிக்கவே முடியல. சுத்தி அடிக்கிற காற்றுகளை எல்லாம் பார்த்த உடனே அப்படியே மடிந்து போனான். உடனே கர்த்தர், அற்ப விசுவாசியே, நீ ஏன் சந்தேகப்பட்டாய் அப்படின்னு ஆண்டவர் அவனை தூக்கி விட்டாரு. அதற்கு பிறகு ஆண்டவர் அந்த கல்வாரி சிலுவைக்கு போகிறதற்கு முன்னாடி அவனை பார்த்து சொல்றாரு, எப்பா நீ என்ன 3 தரம் என்ன பண்ணுவ? மறுதலிப்ப. உடனே அவன் சொன்னான், இல்ல இல்ல இல்ல, காவலிலும் சாவிலும் நான் உண்மை பின்பற்றுவேன், நானாவது உங்களை மறுதலிக்கிறதாவது. ஆனா இப்படிப்பட்ட இந்த பேதுரு, வேதம் சொல்லுது, பேதுருன்ற பேருடைய அர்த்தம் நாணல் அப்படின்னு அர்த்தம். ஆனா ஆண்டவரை சேவல் கூவுறதற்கு முன்பாக 3 தரம் மறுதலித்தான். இப்போ ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஆண்டவரே நான் நினைச்சது மாதிரி என்னால பலனா இருக்க முடியல, நான் நிறைய தீர்மானங்களை எடுத்தேன், ஆனா அந்த தீர்மானத்துல என்னால நிற்கவே முடியல அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் அவனுக்கு ஒரு பலத்தை கொடுக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. ஆண்டவர் ஒரு பெரிய பலத்தை அவனுக்கு கொடுப்பேன்னு வாக்கு கொடுக்கிறார். இந்த பலன் என்ன செஞ்சுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளவு கோழையாய் இருந்த இந்த பேதுருவை தைரியசாலியாய் மாற்றினது. நீங்கள் இந்த பேதுருனுடைய அடுத்த அந்த அப்போஸ்தல நடவடிக்கைகளை நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் அவன் போய் நின்று பிரசங்கம் பண்ணும்போது ஜனங்கள் 5000 3000 அப்படின்னு ரட்சிக்கப்பட்டுட்டே இருக்கிறாங்க. அப்போ இவன் பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உடனே அவனை கைது பண்றாங்க, சிறைச்சாலையில போடுறாங்க. ஆனா இந்த பேதுரு எதற்குமே பயப்படலை. கடைசியில இவனை நாங்க உன்னை கொல்ல போறோம், நாங்க உங்களை ரத்த சாட்சியா கொடுக்க போறோம், உன்னை சிலுவையில அறைய போறோம் அப்படின்னு சொல்லும் போது கூட தன்னுடைய மரணத்தை குறித்து எவ்வளவேனும் பயப்படாம, என்னை தலகீழ சிலுவையில அடிங்கன்னு தன்னுடைய வாழ்க்கையே ஒப்பு கொடுத்தான். அப்ப நான் என்ன நம்புறேன், ஆண்டவருடைய பலன் உங்களுக்குள்ளே வருமானால் யாரெல்லாம் கோழைகளா இருக்கிறீர்களோ அவர்களை தைரியசாலிகளா மாற்றும். நான் விசுவாசிக்கிறேன், இந்த 2020வது வருடம் இந்த ஜெபத்திலே இருக்கிற நிறைய பேர், நீங்கள் கோழைகளாய் இருக்கலாம், நீங்கள் கோழைகளாய் மாற்றப்பட்டிருக்கலாம். யாரோ ஒருத்தருடைய வார்த்தை, இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து நடக்கிற சில சம்பவத்தினால உங்களுக்கு தைரியத்தை அனைத்தையும் நீங்கள் இழந்து போனவர்களா இந்த இடத்துல வந்திருக்கலாம். பாஸ்டர், எனக்கு தைரியம் சுத்தமா இல்லை பாஸ்டர், என்னை நான் பலவீனப்பட்டு போனேன். ஆனா இன்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை பல
பலப்படுத்துவேன். கர்த்தர் உங்களை பலப்படுத்தும் போது உங்களை அறியாமல் ஒரு தைரியம் வரும். இந்த ஜெபம் முடிக்கும் போதே ஒரு தைரியம் வரும். இந்த 7 நாட்கள் முழங்கால் யுத்த ஜெபம் முடியும் போது நீங்கள் தைரியத்தோடு புறப்பட்டு போக போகிறீர்கள். பழைய தைரியம், இதற்கு முன்பாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த தைரியத்தை மீண்டும் கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த உலகத்துல, இனி இருக்கிற உலகத்துல வாழ்றதற்கு மிக அவசியமான ஒன்று என்ன அப்படின்னா தைரியம் ரொம்ப தேவை. தைரியம் இல்லாத ஒரு மனுஷனால இந்த உலகத்துல வாழவே முடியாது. ஏன் அப்படின்னா நம்மை சுற்றிலும் பயப்படுத்துகிற செய்திகள் வந்து கொண்டே இருக்குது. நீங்க டிவியை திறந்தா யாரை பார்த்தாலும் பயப்படுகிற செய்தி தான் கேட்கிறது. இந்த கொரோனா வந்த புதுசுல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் மன அழுத்தத்திற்கு ஆளானார்கள். அந்த மன அழுத்தத்திற்கு ஆளாகிறதுக்கு வேற எதுவுமே காரணம் இல்லை. அவங்க அதிகமான இந்த நியூஸை கேட்டு கேட்டு தான் அவங்க மனசுல பலவீனம் ஆயிட்டாங்க. இன்னைக்கு இவ்வளோ பேர் செத்து போயிட்டாங்க, இன்னைக்கு இவ்வளோ பேர் அட்மிட் ஆயிட்டாங்க. இந்த செய்தியை கேட்க 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 நிறைய பேருடைய தைரியம் போய் நிறைய பேர் கோழைகளாய் மாற்றப்பட்டார்கள். அப்போ இனி வாழ்கிற உலகத்தை பொறுத்த அளவுல எல்லாருக்குள்ளேயும் என்ன செய்தி தான் வரும் அப்படின்னா தைரியமற்ற செய்தி, நம்மை கோழையாக்குற செய்தி. எங்க போனாலும் நம்மள முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அப்படிப்பட்ட இந்த உலகத்துல கர்த்தர் ஆண்டவருடைய பிள்ளைகளை மட்டும் தனியா செலக்ட் பண்ணி இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புது மகிமையை கொடுக்கிறார், ஒரு புது அபிஷேகத்தை கொடுக்கிறார். இல்ல, உன்னை நான் தைரியசாலியாய் நான் நிறுத்துவேன். ஹல்லேலூயா. சத்துரு வெள்ளம் போல வரும்போது அதற்கு விரோதமாய் கொடி பிடிக்கக்கூடிய தைரியம், உனக்கு விரோதமாய் யுத்தம் எழும்பும் போது அதிலே நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு தைரியம், உங்கள் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற சகல பொறுப்புகளையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு பெரிய தைரியத்தை இதோ கர்த்தர் இப்பொழுது இந்த ஜெபத்திலே அநேகருக்கு கட்டளையிடுகிறார். கரங்களை தட்டி எனக்கு அது வேண்டும் என்று சொல்லுங்கள், நான் பெற்றுக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுங்கள். 2021 வருஷம் கர்த்தாவே, கோழையாய் இருக்கிற என்னை தைரியசாலியாய் மாற்ற நீர் வாரும், நீர் வாரும் தகப்பனே, நீர் வாரும். அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை கர்த்தர் எனக்கு தருவீராக. ஆமேன் சொல்லுங்கள். உண்மையிலே நிறைய பேர் என்னிடத்துல இதே வார்த்தையை கேட்டிருக்கிறாங்க. நீங்க இவ்வளோ தைரியமா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அடிக்கடி கேட்பாங்க. நிறைய பேர் என்னிடத்துல கவுன்சிலிங் வரும்போது, இல்லை என்றால் என்னுடைய காரியங்கள் எல்லாம் குறித்து அறிந்தவர்கள் நிறைய பேர், பரவாயில்லையே இவ்வளோ தைரியமாக இதை செய்கிறீங்களே. அப்போ நான் ஒன்றே ஒன்று மட்டும்தான் நினைப்பேன், இந்த ஜபத்திலே இருக்கிற, இந்த ஜபத்திலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் எல்லாரை விட ஒரு நாள் நான் கோழை. அதை நான் அடிக்கடி சொல்றேன். வெறும் ஃபோன், செல்போன் என் வீட்டில் ஒரு ரூம்ல அடிச்சிட்டு இருந்தா அந்த செல்போனுடைய சத்தத்தை என்னால் கேட்க முடியாது. செல்போன் அடிக்கும் போதே நெஞ்சு படப்படன்னு அடிக்கும். யார் கால் பண்ண போறாங்களோ, என்ன ஃபோன் வரப்போதோ அப்படின்ற ஒரு பயம். அவ்வளவு பயப்பட்டு கோழையா இருந்த என்னை இன்றைக்கு கர்த்தர் நிறைய பேருக்கு முன்பாய் கர்த்தர் அவருடைய பலத்தை கொடுத்து கர்த்தர் தைரியசாலியாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. அந்த தேவன் தான் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய பலன் கோழையா இருக்கிற உங்களை தைரியசாலிகளாய் மாற்றும், தைரியசாலிகளாய் மாற்றும். ஆமேன் சொல்லுங்கள்.